ஆட்சி நிர்வாகத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிற ஒரு பொறுப்பு அல்ல. தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும். அந்த முயற்சியை கைவிடுவதாக அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியை உடைப்பதற்கு பலரும் முயற்சித்தார்கள். அது உட்கட்சி உட்கட்சி அவங்க கட்சி விவகாரம். வருகிற ஜூலை 5ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளின் விருதுகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறுகிறது. காமராஜர் அரங்கில் நடைபெறுகிறது. பேராசிரியர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான அம்பேத்கர் சுடர் விருதினை வழங்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 17 என்னுடைய பிறந்த நாள் ஆண்டுதோறும் தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு அதே நாளில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்த இருக்கிறோம். இடம் எங்கே என்பது குறித்து இன்னும் நாங்கள் தீர்மானிக்கவில்லை. ஓரிரு நாட்களில் மாநாடு நடைபெறும் இடத்தை அறிவிக்க உள்ளோம். தூய்மை பணியாளர்கள் தனியார்மயப்படுத்துவதை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்தோம். முதலமைச்சர் அவர்கள் அதனை ஏற்று அந்த முயற்சியை கைவிடுவதாக அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தோழமை கட்சிகள் முன்வைக்கும் கோரிக்கைகளை அல்லது ஆலோசனைகளை பரிசீலித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிற முதலமைச்சரின் பாங்கு பாராட்டுதலுக்குரியது. ஏற்கனவே தன்னுடைய நண்பரும் ஜோசியருமான ஒருவரை அவர் ஓஎஸ்டியாக அறிவித்த போது தோழமை கட்சிகள் சுட்டிக்காட்டியதும் உடனடியாக அதனை திரும்ப பெற்றுக்கொண்டார் என்பதும், மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைப்பது தொடர்பாக தோழமை கட்சிகள் சுட்டிக்காட்டியதும் உடனடியாக கைவிட்டார் என்பதும் அவருடைய அணுகுமுறைக்கு ஒரு சான்றாக உள்ளது. அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நிலைப்பாட்டை வரவேற்று பாராட்டுகிறது. வெள்ளை அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு துறை சார்பா, அது சம்பந்தமா அவங்க கருத்து என்ன? வெள்ளை அறிக்கை என்பது கடந்த கால ஆட்சி நிர்வாகத்தில் எவ்வாறு நிதி நிலைமை இருந்தது என்பதை பொதுமக்களுக்கு அறிவிக்கிற ஒரு நடைமுறை. அதனை இந்த அரசு வெளிப்படையாக அறிவிப்பது ஜனநாயகத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த அரசு செயல்படுவதாக நான் நம்புகிறேன், வரவேற்கிறேன். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசி ஒரு உச்சகட்ட வாக்கை வாங்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு இப்போ கீழே எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் தமிழ் தேசியத்திற்கான அந்த குரலை முன்னெடுப்பதோடைய நோக்கம் என்ன? நாங்கள் 35 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம் தமிழ் தேசியம். எங்கள் இயக்கத்தினுடைய 5 முதன்மை முழக்கங்களுள் ஒன்று தமிழ் தேசியம். சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பாட்டாளி வர்க்க விடுதலை, மகளிர் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஐவகை முழக்கங்களாகும். எத்தனையோ பல தமிழ் தேசிய கருத்தரங்குகளை, மாநாடுகளை கடந்த காலங்களில் நடத்தியிருக்கிறோம். தமிழர் இறையாண்மை மாநாடு என்ற ஒரு மாநாட்டை மறைமலை நகரில் லட்சக்கணக்கானோரை திரட்டி நடத்தியிருக்கிறோம். ஆகவே அதன் அடுத்த பாய்ச்சலாகத்தான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை இப்போது நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஜனநாயகன் தயாரிப்பாளர் டெல்லி மேலிட பிரதிநிதியாக நியமிச்சிருக்காங்க. அதற்கு அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் தந்திருக்கிறார். அவர் முதல்வருக்கு நம்பிக்கைக்குரியவர், அதனால் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு ஆட்சி நிர்வாகத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிற ஒரு பொறுப்பு அல்ல.
ஆகவே அந்த பொறுப்பை முதலமைச்சர் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தோழருக்கு வழங்கியிருக்கிறார் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார். அந்த விளக்கம் உங்களுக்கு ஏற்புடையதா? ஏன்னா அது உட்கட்சி அது உட்கட்சி அவங்க கட்சி விவகாரம். அதில் இது அரசு பதவி தான் என்றாலும் கூட அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. இதனால் எந்த பாதிப்பும் நேரப்போவதில்லை என்ற கருத்தை அவர் வலியுறுத்தியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே போதை ஒழிப்புக்காக வேண்டி மாநாடுலாம் நடத்துனீங்க. அப்போதைய இருந்த திமுக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளலை. நீங்கள் உங்களோட எதிர்ப்பு காரணமாக. ஆனால் இப்போ வந்திருக்கிற தாவேக அரசு வந்தவுடனே டாஸ்மாக்லாம் மூடி இருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் அதுக்கு அந்த மாதிரி மாநாடுகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாநாட்டை நடத்தும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் தம்பி ஆதவ் அர்ஜுன். அவர் இப்போது ஒரு முக்கியமான அமைச்சர் பொறுப்பிலே இருக்கிறார். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பில் அவருக்கு ஒரு தெளிவான பார்வை உண்டு. இந்த அரசும் உடனடியாக பொதுமக்கள் கூடும் இடங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று அறிவித்து ஒவ்வொன்றாக மூடி வருகிறது. படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், முற்றாக மது போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த மாநாட்டில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றினோம். இந்த அரசின் கவனத்திற்கும் அதை கொண்டு செல்வோம். இது இந்தியா முழுவதும் உள்ள ஒரு பிரச்சனை. நேற்று கூட நான் ஆந்திராவுக்கு ஓங்கோலுக்கு சென்றிருந்த போது ஒரு விபத்தில் தமிழ் மாணவர் ஒரு இளைஞர் பலியாகிவிட்டார். அவர் மீது மோதிய வண்டி கஞ்சா செடிகளை சுமந்து ஏற்றி வந்த வண்டி, லாரி என்று சொல்லப்பட்டது. அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து அந்த வண்டி ஆந்திராவுக்கு வந்தது என்ற கருத்தையும் சொன்னார்கள். இப்படி எல்லா மாநிலங்களிலும் கஞ்சா போன்ற போதைப் பொருள்கள், போதை மாத்திரைகள், மது போன்ற அனைத்தும் பெரிய அளவிலே புழக்கத்தில் இருப்பது கவலை அளிக்கிறது. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே அந்த மாநாட்டிலே நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். மதுவிலக்கு என்பது மாநில அரசின் அதிகாரத்தில் இருந்தாலும் கூட தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும். இந்திய ஒன்றிய அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினோம். மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் சேர்ந்து மதுவிலக்கு கொள்கையை வரையறுக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். காந்தியடிகளை ரூபாய் நோட்டுகளில் அச்சிட்டால் போதாது, அவருடைய உயிர்மூச்சு கொள்கைகளுள் ஒன்றான மதுவிலக்கு கொள்கையை தேசிய அளவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். இப்போதும் வலியுறுத்துகிறோம், தொடர்ந்து வலியுறுத்துவோம். அது நீங்க தான் சொல்லணும். எல்லா கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் வைகோ ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. 2 எம்எல்ஏக்கள் வந்து நீங்க ரிசைன் பண்ணிடுவாங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு விஜய் வந்து அழைச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எப்படி பாக்குறது? அதுல நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி சொன்னது வந்து குதிரை பேரமா இல்லையா? நேத்து வந்து மதிமுக வெளியே வந்திருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் வெளியில வந்து இழந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வியை நீங்க திமுக விட்ட தான் கேட்கணும். நாங்கள் திமுக கூட்டணியை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இயங்கிய ஒரு கட்சி. தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியை உடைப்பதற்கு பலரும் முயற்சித்தார்கள். அதுவும் என்னை வைத்து உடைக்கிற முயற்சி நடந்தது. அதற்கு நான் இணங்கவில்லை. தேர்தலுக்கு பின்னர் இந்த கூட்டணியை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னை போன்றவர்களுக்கு இல்லை, அந்த வலிமை எனக்கு இல்லை. ஆகவே இது குறித்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு திமுக தலைமைக்குத்தான் உள்ளது. மதிமுக வந்து ஒரு சகிப்புத்தன்மையோடு தான் அந்த கூட்டணியில தொடர்ந்ததாக வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க அந்த சகிப்புத்தன்மையோடு தான் இருக்கிறீங்களா அல்லது வந்து மாறுபட்ட கட்டாயப்படுத்தப்பட்டு 2 எம்எல்ஏக்கள் வந்து உங்களுடைய உறவு என்பது எப்படி இருந்துச்சு? கூட்டணி உறவு என்பது எப்படி? கட்டாயப்படுத்தப்பட்டு 2 உறுப்பினர்கள் அங்க வந்து திமுக சின்னத்துல நீங்க தேர்தலில் போட்டியிடப்பட்டதா அவர் சொல்லியிருக்காரு. இதே ஒரு கட்டாயம் திமுகவில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வியை நீங்க மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் கேட்கணும். பேசியிருக்காங்களே.